இப்போ இந்த வீடியோவில் மோஷனல் இஎம்எஃப் ஃப்ரம் லாரன்ஸ் ஃபோர்ஸ் பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டை கன்சிடர் பண்ணுவோம். அது இந்த மாதிரி நம்ம கிராஸில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அந்த கிராஸோட மீனிங் என்னன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் பிளேன் ஆஃப் த பேப்பருக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். அட் த சேம் டைம் அதோட டைரக்ஷன் பேப்பருக்கு இன்வெர்ட்ஸில் இருக்கும், அதாவது பேப்பருக்குள்ளார போகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட், இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் எல் லென்த் இருக்கிற ஒரு ஏபி ராடை கன்சிடர் பண்ணுறோம். இப்போ இங்கே ஏபி ராட் மூவ் ஆக போகுது. இப்படி மூவ் ஆகுறப்போ ஏபி ராட்ல இருக்கிற அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸும் மூவ் ஆகும். ஏபி ராட் வி வெக்டார் வெலாசிட்டியில் ட்ராவல் பண்ணிச்சுன்னா அந்த ஏபி ராட்ல இருக்கிற ஃப்ரீ எலக்ட்ரான்ஸும் வி வெக்டார் வெலாசிட்டியில் ட்ராவல் பண்ணும். இதில் இந்த வி வெக்டார் வெலாசிட்டி பி வெக்டார் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். இதில் வெலாசிட்டி வி வெக்டாரும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பி வெக்டாரும் ஒன்னோட ஒன்று பெர்பெண்டிகுலராக இருக்கிறதுனால அந்த மெட்டாலிக் ராட்ல ஒரு ஃபோர்ஸ் ஒன்று கிரியேட் ஆகும், அதாவது மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஒன்று கிரியேட் ஆகும். இது இந்த ராட்ல இந்த எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ் சார்ஜாக இருக்கிறதுனால அந்த ஃபோர்ஸ் டவுன்வர்ட் டைரக்ஷனாக இருக்கும். அப்போ இந்த ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபோர்ஸை எஃப்எம் வெக்டார் ஆர் எஃப்பி வெக்டார் சொல்லலாம். Fm vector is equal to Q into V vector cross B vector formula இருக்கு. இங்க Q சார்ஜ், இங்க சார்ஜ் என்னன்னா எலக்ட்ரான்ஸ், அதனால நம்ம FB vector is equal to minus E into V cross B vectorன்னு சொல்லலாம். இந்த downward direction of magnetic forceனால இந்த ராட்ல இருக்கிற ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எல்லாமே பி டெர்மினல்லேருந்து ஏ டெர்மினலை நோக்கி மூவ் ஆக ஆரம்பிக்கும். அதனால அந்த ராட்ல ஒரு பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் டெவலப் ஆகும். அதனால பி டெர்மினல் பாசிட்டிவாகவும் ஏ டெர்மினல் நெகட்டிவாகவும் கன்வெர்ட் ஆகும். இந்த ப்ரொடியூஸ் ஆகிற பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ்னால பிஏ டைரக்ஷன்ல ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுனால எலக்ட்ரான்கள் மேல ஒரு கூலும் ஃபோர்ஸ் ஏபி டைரக்ஷன்ல ஆக்ட் பண்ணும். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதாவது எலக்ட்ரிக் ஃபோர்ஸை நம்ம எஃப்இ வெக்டார்னு சொல்லலாம். எஃப்இ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு கியூ இன்ட்டு இ வெக்டார். இங்கே கியூன்றது எலக்ட்ரான்ஸ்ன்றதுனால நம்ம மைனஸ் இன்னு கன்சிடர் பண்ணலாம். ஸோ எஃப் இ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இ இன்ட்டு இ வெக்டார். இப்போ எலக்ட்ரிக் ஃபோர்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அது எப்போ ஸ்டாப் ஆகுனா, மேக்னிடியூட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபோர்ஸும் எப்போ ஈக்குவலைஸ் ஆகுதோ அப்போ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகுது ஸ்டாப் ஆகிடும். அந்த கண்டிஷனில் எலக்ட்ரான்ஸ் ஏல அக்குமுலேட் ஆகிறதும் ஸ்டாப் ஆகிடும். அந்த ஸ்டேட்டஸில் நம்ம ஈக்குவேஷனை எப்படி கொண்டு வரோம்னா, எஃப் பி வெக்டார், அது மாடுலஸ் ஆஃப் எஃப்பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எஃப்இ வெக்டார்னு சொல்கிறோம். இப்போது எஃப்பி வெக்டார் எஃப்இ வெக்டார் வேல்யூஸை இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணி ஈயை நம்ம வெளியில் எடுக்க போகிறோம். அதாவது மாடுலஸ்லேருந்து மைனஸ் இயை வெளியில் எடுத்தோன்னா ஈன்னு நமக்கு கிடைக்கும். So E into modulus of V cross B vector is equal to E into modulus of E vector கிடைக்கும். இப்போ டூ சைட்ஸ்லையும் நம்ம ஈயை கேன்சல் அவுட் பண்ணோம்னா V cross B vector modulus, அதாவது modulus of V cross B vector is equal to modulus of E vectorன்னு இருக்கும். வெக்டார் கிராஸ் ப்ராடக்ட் படி மாடுலஸ் ஆஃப் வி கிராஸ் பி வெக்டாரை நம்ம விபி சைன் தீட்டான்னு சொல்லலாம். இங்கே தீட்டா இஸ் ஆங்கிள் பிட்வீன் பி வெக்டார் அண்ட் பி வெக்டார். அது 90 டிகிரி, ஏன்னா ஒன்னோட ஒன்று பெர்பெண்டிகுலராக இருக்கும். சைன் 90 வேல்யூ இஸ் 1. ஸோ விபி இஸ் ஈக்குவல் டு ஈன்னு நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த ஏபி ராட்க்கு இன் பிட்வீனில் ப்ரொடியூஸ் ஆன அந்த பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸை நம்ம வி இஸ் ஈக்குவல் டு இஎல் சொல்லலாம். E வேல்யூ இப்போ தான் டிரைவ் பண்ணோம், தட் இஸ் விபி.
ஸோ அந்த வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு வி இன்ட்டு எல்ன்னு சொல்லலாம். இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் டெவலப் ஆகிறதுக்கு எது மெயின் ரீசன்னா அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் மேலே ஆக்ட் ஆன அந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ் தான் காரணம். ஸோ அதனால இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை நம்ம இஎம்எஃபாக கன்சிடர் பண்ணோம்னா இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு வி இன்ட்டு எல்ன்னு சொல்லலாம். இந்த பிஏ ராடை ஆர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற ஒரு எக்ஸ்டர்னல் சர்க்கியூட்டோட நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்னா இந்த ராட்ல ப்ரொடியூஸ் ஆன கரண்ட்டை நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். கரண்ட்டோட ஃபார்முலா I is equal to V by R. Bயோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். அதுதான் EMF வேல்யூ. I is equal to E by R, EMF by R. So EMF value is V into B into L by R. ஸோ இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நம்ம அந்த ஏபி ராட்ல எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ இருக்குன்றத கால்குலேட் பண்ணலாம். இது ஏன் நம்ம மோஷனல் இஎம்எஃப் ஃப்ரம் லாரன்ஸ் ஃபோர்ஸ் சொல்கிறோம்? இந்த கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு மெயின் காரணமே அந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் மேலே ஒரு ஃபோர்ஸை கிரியேட் பண்ணது இல்லையா, அதுதான் காரணம். இந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆனதுக்கு எது காரணம்? அந்த ராடோட மூமெண்ட் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருந்ததுனால. ஸோ அதனால் இந்த ப்ரொடியூஸ் ஆன நம்ம கரண்ட்டை என்ன சொல்கிறோன்னா மோஷனல் இஎம்எஃப் ஃப்ரம் லாரன்ஸ் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ கரண்ட்டோட வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா அதே மாதிரி கரண்ட்டோட டைரக்ஷனை ரைட் அண்ட் தம் ரூல் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம்.